தேனியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பொதுமக்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். தேனியில் உள்ள மாவட்ட ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேனி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி, தற்போது பெய்த கனமழையால் முல்லை பெரியாறு, வைகை உள்ளிட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருவதாகவும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பொதுமக்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இப்போ வைகை அணையும் நமக்கு 49 தான் இருந்துச்சு, இப்போ 59 ஆயிடுச்சு. மொத்த கொள்ளளவு 71 அடி, 70 அடி வரைக்கும் கொள்ளளவு வச்சுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு மழை பெய்தால் நமக்கு சோத்துப்பாறை நிரம்பி விட்டது, மஞ்சளாறு நிரம்பி விட்டது. எல்லா விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மழை, இந்த 3 நாள் பெய்த கனமழை இன்றைக்கு இந்த தேனி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு 8 குடும்பங்களுக்கு அவர்களுக்கு எல்லா நிவாரணமும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் ஏற்பாடு செய்து வழங்கியிருக்கிறார்கள். ஆக தொடர்ச்சியாக ஒருவேளை வெள்ளம் வந்துவிட்டால் மக்களை பாதுகாப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையிலே இருக்கிறது. எவ்வளவு மழை பெய்தாலும் வெள்ளம் வந்தாலும் அவர்களை தங்க வைப்பதற்கும் உணவு வழங்குவதற்கும் எல்லா ஏற்பாடுகளும் முழு வீச்சிலே தயார் செய்யப்பட்டிருக்கிறது.